ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யூர் ஹெட்ஃபோன். டே குக் ஒன் ஷாட் நேம் மை எக்ஸ் லவர். வாங்க நம்ம இப்போ டே குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக் நடந்து போயிட்டுருக்கான். போகிற வழியில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், நம்ம சீனியர் இன்னைக்கு கான்சர்ட் பண்ண போகிறாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர், ஐயோ வி செம்ம அழகாக இருப்பானே, அவனை பார்த்தே ஆகணும். அப்புறம் இன்னும் சிலர், எனக்கு அவனோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவனோட மியூசிக் கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இவங்க எல்லாருமே போகிறாங்களா. அந்த டைமில் ஜங்குக்கில் என்ன எல்லாரும் வீணா வீயை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. வீயனா அவ்வளோ பெரிய ஆளா, சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் போகிறான். அங்கே போனால் நம்ம வீ தான். ஹே காய்ஸ், உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வந்திருக்கேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச சாங்கான என்னோட பிளேலிஸ்ட்லேருந்து பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாட ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், ஜங்குக்கில் பார்த்ததுமே ஃப்ளோட் ஆகிடுறான். பார்த்துட்டே இருக்கான். தென் நம்ம வீ இருக்கான் இல்லையா, பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போது என்னோட ஃபோன் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. மற்ற எல்லாருமே க்ரௌடாக வந்துடுவாங்கள்ல, அதான் வீ பாப்புலர், ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான் இல்லையா, அதனால் எல்லோரும் வீயை சுற்றி நிற்கிறாங்க. பட் வீயோட ஃபோனு விழுந்ததை நோட் பண்ணலை. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் தான் பார்க்குறான். போய் அவனோட ஃபோனையும் எடுத்து வச்சுக்கிறான். அந்த கிளாஸ்க்குமே லேட் ஆகுதான். ஸோ கிளாஸ்க்கு போகிறான். நம்ம ஜங்குக்கில் அவன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம வி வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டா. ஸோ ஜங்கு கிளம்பிடுறான் டைம் ஆகுதுன்னு. நம்ம வியுமே அவன் கிளாஸ்க்கு போகிறான். அந்த இடத்துல வியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. டேய், உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது, ஏன் எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறானுங்களா. டேய், உங்களுக்கு தெரியும்ல இன்றைக்கி நான் மியூசிக் பண்ண போகிறேன்னு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எதனால் வரல அப்படின்னு வி கேட்குறானா. அது எங்களுக்கு 1008 வேலை இருக்கும்ப்பா, உன் கான்செப்டை பார்க்குறது தான் எங்களுக்கு வேலையா என்ன அப்படின்னு கேட்குறானுங்களா. நம்ம வீட்டில் அம்மா என் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை தொலைவுறான். பார்த்தா ஃபோனை காணோம். டேய் என்னடா என் ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கான். அந்த டைமில் நம்ம ஜங்குக்குமே கிளாஸில் உட்காந்துருப்பானா. வியோட ஃபோனை சைலண்ட்டில் போட மறந்துருப்பான். ஸோ வியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணுறானுங்க. அப்படியே ஃபோனும் ரிங் ஆகுதா. அப்படியே நம்ம ஜங்குக்குள்ள ஐயோ ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ளே மியூசிக் கேட்குதா. யார் அதை ஃபோனை எடுத்துகிட்டு வருது, நான் கிளாஸ்க்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு திட்டுறாங்க. நான் வந்ததுமே சொன்னேன் ஃபோனை சைலண்ட்டில் போடுங்கன்னு. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜங்குக் தான் எழுந்து சாரி மேம் அப்படின்றானா. வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க. ஜங்குக்கா எல்லாம் இவனால் வந்தது, இவன் ஃபோனை நான் ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டுருக்கான். ஸோ காலும் வருதில் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹே யார் நீ, வியோட ஃபோனை நீ வச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. ஹலோ, நீங்கள் ஃபோனை பாட்டு கீழே போட்டு போவீங்க, ஒருத்தர் உங்களை ஃபோனை எடுத்து வச்சுருந்தா இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறானா. ஸோ அந்த பக்கம் வீல டக்குன்னு ஃபோனை பிடுங்கி, எங்கே பாருங்கள் என் ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குது, என் ஃபோனை கொடுக்குறீங்களா இல்லை நானே வந்து வாங்கிக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு வீ கேட்குறானா. நான் இந்த காலேஜில் தான் இருக்கேன் அப்படின்றான். ஓ, நான் படிக்கிற காலேஜ் தானா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறானா. நான் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், உங்கள் கிளாஸ் மட்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன் அங்கேயே அப்படின்றானா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளாஸை சொல்கிறான். அந்த வீல ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கரெக்டாக எல்லாத்துக்கும் பிரேக் விடுறாங்களா. அந்த டைமில் அங்கே ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பிள்ளைங்களாம் வி மேலே சிலருக்கு க்ரஷ் இருக்கும் இல்லையா. ஹே வி இங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் வியை பார்க்கறதுக்காக வராங்க. ஐயோ இது வேறையா, என் ஃபோனை நான் வாங்காமலே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இதை நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணிடுறான். என்ன எல்லாருமே இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்னு. இந்த பொண்ணுங்களாம் வரதை பார்த்துட்டு வேகமாக வீவில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஜங்குக் பின்னாடி வந்து அப்படியே ஒரு கிளாஸ்க்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். ஹே நீ எதுக்கு இப்போ என் கையை பிடிச்சி இழுத்தீங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறானா. அது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை மட்டும் எடுத்து நீட்டுறான். ஓ, நீ தான் அந்த பையனா, நீ தான் என் ஃபோனை எடுத்து வச்சுருந்தியா அப்படின்னு கேட்குறானா. ஜங்குக்கு எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். அப்புறம் என் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்றானா. நம்ம ஜங்குக்குமே தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. இப்போ வீல ஹே ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஜங்குக்குமே என்ன அப்படின்னு கேட்குறானா. உன் பேர் என்ன, நத்திங் டூ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறானா. என்ன நத்திங் டூ ஸ்பெஷலா, இப்படிலாம் ஒரு நேம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கான். கரெக்டாக வியோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறானுங்க. இவனுங்களும் போயிடுறானுங்க. நம்ம ஜங்குக்கு வந்து இன்றைக்கி ஏதாவது கிளப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
அப்போது நம்ம வியும் நோட் பண்ணுறானா, இவன் என்ன நம்ம கிளப் சைட் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து, ஹே நத்திங் டூ ஸ்பெஷல் அப்படின்னு கூப்பிடுறானா. என்ன அப்படின்னு கேட்குறான். நீ தானே சொன்ன உன் பேர் அதானே, என்ன கிளப்பில் ஜாயின் பண்ணலான்னு வந்தியா? அது ஆமாம் அப்படின்றானா ஜங்குக்கு. அதுக்கு நம்ம வீட்டில், சரி நீ வேணா எங்கள் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? நீங்கள் என்ன கிளப்பு அப்படின்னு கேட்குறான். நான் மியூசிக் கிளப் தான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்றாடா. அப்படியா, அப்போது உனக்கு கிட்டார், பியானோ, சாக்ஸஃபோன் இந்த மாதிரி எதுவுமே வாசிக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறான். தெரியாது. அப்போது வந்து கற்றுக்கோ அப்படின்னு கூப்பிட்றானா. இல்லையே, சின்ன வயசுலேருந்தே வரணும், அப்போ தானே செட் ஆகும், நடுவில் வந்தால் எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளால் முடியும் நினச்சா நம்மளால் முடியும். ஸோ நீ என் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஓகே அப்படின்றானா. அண்ட் தென் சரி இப்போவாது சொல்லுவியா உன் பேர் என்னென்னு அப்படின்னு கேட்குறா. என்னோட நேம் ஜங்குக் அப்படின்றானா. அண்ட் தென் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு, சரி உன் வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஏன் வாய்ஸா நல்லா இருக்கா? ஆமாம் உன் வாய்ஸ் நல்லா இருக்கு, நீ வேணும்னா என்னோடய பேண்டில் பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்குறான். பாட்டா? நான் பாடினது இல்லையே. ஓ, பாடினது இல்லையா? அப்போது ட்ரை பண்ணு. இல்லை வேணாம் அப்படின்றான். அப்புறம் நீ என் கிளப்பில் ஜாயின் பண்ணதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போகும்ல. என் கிளப்பில் பியானோஸும் இருக்காங்க, கிட்டாரிஸ்ட்டும் இருக்காங்க, அப்புறம் சாக்ஸஃபோன் எனக்கு அது தெரியும், நான் பாடவும் செய்வேன். எனக்கு வோக்கலுக்கு ஆள் தேவை என் கூட பாட, நீ என் கூட சேர்ந்து பாடுறியா அப்படின்னு கேட்குறான். ட்ரை பண்ணுறேன் அப்படின்றானா. நெக்ஸ்ட் டேலேருந்து வா ஓகேவா அப்படின்றான். ஸோ ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம வீட்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறானுங்க. டேய் என்ன நடக்குதுங்க? ஆமாம் வரத்துக்கு முன்னாடி யார்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தியே, அது யார் அப்படின்னு கேட்குறான். அதுவா, அது நம்ம கிளப்பில் ஜாயின் பண்ண வந்தவன். ஹே நீங்கள் எப்போ தான் கிளப்புக்கு வருவீங்க? எப்போ பாரு வெளியவே சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அவனுங்கள, எப்படிரா கிளப்புக்குள்ளேயே உட்காந்துருக்குது, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு போய் கேர்ள்ஸை பார்த்து சைட் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன்ல, எனக்கு பாருக்கு போகணும், ட்ரிங்க்ஸ் பண்ணனா அந்த நாளே போக மாட்டேங்குது அப்படின்றானா. அது சரி, 2 பேரும் உருப்பிடாமல் போகிறதுக்கு வழி தேடுறீங்க கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். அப்படியே வச்சுக்கேங்க. வீல 2 பேர் ஷோல்டர்லேயும் கை போட்டு வாங்க கிளப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இவனுங்க 2 பேரும் சும்மா இல்லை, இவனுங்களுமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அண்ட் தென் இப்படியே கொஞ்சம் டேஸ் போதா, நம்ம ஜேகேவும் வியோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். இவனும் அழகாக பாட ஆரம்பிக்கிறான். இவங்க பேண்டுமே கொஞ்சம் நல்லா தான் போகுது. இப்போ நம்ம வீக்கு கிராஜுவேஷனும் வருதா, ஸோ வி வந்து போகணும் இல்லையா, அதுக்கு ஜேகே கிட்ட சொல்கிறான். இங்கே பாரு, நம்ம கிளப்பை அடுத்த நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் இப்போ லீடர் மாதிரி, ஸோ இதுக்கப்புறம் நீ தான் ஆள் தேடணும் ஓகேவா, நம்ம கிளப்பை மூட மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறானா. ஜேகேவும் சரி அப்படின்றான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது போகணுமா அப்படின்னு. அண்ட் தென் வீ இருக்கான் இல்லையா, அவனும் போயிடுறான். இப்போ நம்ம வீட்டில் அவன் நினச்ச மாதிரி ஆகிடலாம் இல்லை, நார்மலாக தான் வீட்டில் இருக்கான், அவருக்கு நார்மலாக தான் போயிட்டுருக்கான். அண்ட் தென் இவங்க காலேஜில் அதான் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஜங்குக்குள்ள அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, வீ மிஸ் பண்ணிட்டோமே, வீ போயிட்டானே அப்படின்ற மாதிரி. வீட்டை ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது, பட் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கான். அண்ட் தென் கரெக்டாக அந்த டேக்கு நம்ம வீயும் வரானா. ஜங்குக் இதை பார்த்துட்றான். வீ பக்கத்தில் வந்துட்டு, ஜங்குக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறானா. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றான். நீ எப்படி இருக்க வீ? நானும் நல்லா இருக்கேன், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் ஜங்குக் அப்படின்றானா. என்ன? நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், என்னான்னு தெரில, எனக்கு உன் ஞாபகமாகவே இருந்துச்சு அப்படின்றான். உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் வீ அப்படின்றானா. அந்த 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம வீ இருக்கான் இல்லையா, அவன் வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஒரு கான்செர்ட் மாதிரி போடலான்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்குமே அதுக்கு ஓகே சொல்கிறான். அதுக்காக மேக்கப் ரூம்லேருந்து மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ நம்ம வீட்டில் ஜங்குக்கு அழகாக தூக்கி அந்த டேபிளில் உட்கார வச்சு, சரி நான் உனக்காக பாட்டு பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டேன்ல, எனக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்குறானா. என்ன வேணும்னு சொல்ல, என்ன கேட்டாலும் கொடுப்பியா? எனக்கு நீ தான் வேணும் அப்படின்றானா. சரி எடுத்துக்கோ அப்படின்றான். அதுக்கு முன்னாடி எனக்கு அழகாக ஒரு கிஸ் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறான். ஸோ ஜங்குக்கும் கிஸ் கொடுக்குறானா. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஒன்றா வந்து பாட்டு போடுறாங்க. ஸோ அந்த மொமெண்ட்டே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்படியே அந்த ஃபங்க்ஷனும் முடியுதா. இதுக்கப்புறம் நம்ம வீயை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து வீயை கம்பல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி. பட் ஜங்குக்கு லவ் பண்ணுறால, அதை பற்றி எதுவுமே பேசல வீட்டில்.
ஏன்னா அவனுக்கு பயமாக இருக்குது, நம்ம அப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறோம், இது வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இப்படி கம்பல் பண்ணுறாங்க, எனக்கு வீட்டில் இருக்கவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வெளியூருக்கு போயிடுறான் ஒர்க் பண்ணுறதுக்கு. இங்கே மியூசிக் தான் எனக்கு ஆசை, பட் இங்கே இருந்தால் என் வீட்டில் மேரேஜ் பண்ணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஜங்குக்கும் வீயும் 2 பேரும் அவ்வளோவா மீட் பண்ணிக்கிறது இல்லை, ஏன் பேசிக்கிறது கூட இல்லை. வீயும் வெளியூருக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான், யார்கிட்ட சொல்கிறதுன்னும் தெரில. வீக்கும் ஜங்குக்கோட ஞாபகம் ரொம்பவே வருதா. ஸோ வீ வந்து ஜங்குக்கு மெசேஜ் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கெல்லாம் ஆகணும், என்ன எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி வீட்டில் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வந்துட்டேன், எனக்கு இங்கேவும் என்னால் ஸ்டே பண்ண முடியல, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றானா. பட் இதெல்லாம் அவனோட ட்ரீமில் வந்திருக்கு, ரியலாக ஜேகே கிட்ட வீ சொல்லலை. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வரான். இன்னும் ரொம்ப முடியல, அவனால் உடம்பு சரியில்லாமல் போயிருதா. இதுக்கப்புறம் அப்பா வந்து திட்டுறாரு, நீ ஒன்றும் வெளியெல்லாம் போவேணா, வீட்லேயே இரு, நீ கம்பெனிலே நம்ம கம்பெனியில் ஒர்க் போ, இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கம்பெனியை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவனுக்கு முடியல, எனக்கு கல்யாணமே வேணாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வீட்டில். ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன்னு எப்படி அவன் சொல்லுவான். ஸோ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கானா. அண்ட் தென் வீல ஜங்குக்குவையும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவன் 2 பேரும் முன்னாடி மாதிரி பேசிக்கிறது இல்லைல்ல. ஸோ அதனால் ஜங்குக்குமே ஒரு மாதிரி இவன் வேறு யாராவது லவ் பண்ணுறானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். வீல மெசேஜ் பண்ணுறான், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிற அப்படின்னு ஜங்கு கேட்குறான். ஆமாம், நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எனக்கு உன்னோட பேசணும், உன் கூடவே இருக்கணும், அதாவது நீ என்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தோணும், ஆனால் நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லைல்ல, ஏன் பேச மாட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓ, அப்போ நான் பேசுகிறது இல்லாதனால தான் நீ வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறானா. எதுவுமே சொல்லாமல் கட் பண்ணிடுறான். இவ்வளோ நாளாக வெளியூருக்கு போனதுமே கஷ்டப்பட்டது எதையுமே ஜங்கு கிட்ட சொல்லவே இல்லை. அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. வீக்குமே மேரேஜ் ஆகிடுதா. நம்ம வீல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வந்து, ஏன் நீங்கள் சேடாக இருக்கீங்க, என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். ஆனால் இப்படியே 1 இயர் போகுது. நம்ம வீக்கும் அந்த பொண்ணுக்கும் அவளுக்கு ஒரு குழந்த பிறக்குதா. நம்ம வீல இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். எப்படியும் நம்ம இந்த குழந்த இவ தான் நம்ம ஒய்ஃபு, இவங்கள தான் இனிமேல் பார்த்துக்கணும், இவங்களுக்காகவாவது நம்ம நார்மலாக இருக்கணும் அப்படின்னு ஜேகேவோட மெமரிஸ் எல்லாம் எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் முடியல, ஜேகே ஞாபகமாகவே இருக்குது. அந்த குழந்தல அழகாக பார்த்து சிரிக்குதா. ஃபுல்லாக இவன் சிரிப்பு அதெல்லாம் அப்படி பார்க்க ஜேகே மாதிரி தான் இவனுக்கு ஃபீல் ஆகுது. இல்லவி, மறந்துடணும், இதுக்கப்புறமும் அதே நினச்சிட்ருக்கிறது தப்பு. நமக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா, நமக்குன்னு ஒரு குழந்த இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்கான். அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுதா. நம்ம ஒர்க் பண்ணுறான் இல்லையா, அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காங்கள்ல, அவங்கள பார்க்கறதுக்காக ஜங்குக்கு வந்திருக்கான். சொல்லப்போனால் அவன் பேண்ட் ஆரம்பிக்க போகிறான்னுருக்கு, அதுக்காக இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்க வந்திருக்கான். அவங்கள இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டென்ஷன்லேயே போகும்போது பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோதான், ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறானா. இதை பார்த்துட்டோம், பார்க்காத மாதிரி போகிறான். நான் உன்கிட்ட பேசணும், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறானா. எதுவுமே கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு போகிறான். நீ ஏன் பேச மாட்ற, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற, இவ்வளோ இயருக்கு அப்புறம் பார்க்குறோம், இவனை கொஞ்சம் கூட உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லையான்னு கேட்குறானா. திரும்பி, எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே இருக்குன்றானா. ஜங்குக்கு நம்ப மாட்றான். இல்லை நீ பொய் சொல்கிற நீ மறுபடியும் என்கிட்ட இருந்து தப்பிக்க தானே இப்படி பண்ணுற, என்னை அவாய்ட் பண்ண தானே இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்றானா. நான் ஏன் போகக்கூடாது, இவ்வளோ நாளாக என்கிட்ட நீ பேச வந்தியா, இல்லை நான் எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா, இல்லை இல்லை இவ்வளோ நாளாக இல்லாதது இப்போ என்ன உனக்கு அப்படின்னு கேட்குறானா. அது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கானா. உண்மையாலுமே எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறான். நம்ம ஜெக்கிக்கு மனசே உடஞ்சிருது. இன்னும் இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜங்குக்கில் அவன் வீக்காக தானே அந்த ட்ரீமவே எடுத்து பண்ணணும்னு நினச்சான். பட் வீயே இப்போ இல்லை, இதுக்காக அந்த ட்ரீம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே வெக்ஸ் ஆகிடுறான். நமக்கு இது தேவையே இல்லை அப்படின்னு. அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னோடவன், அவன் எனக்கானவன், நான் அவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எப்படியாவது அடையணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ வேலை பார்க்குறான். சொல்லப்போனால் இந்த ரவுடிஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க கேங்கில் போய் சேர்ந்துக்கிறான். இங்கேருந்து கூட்டு போகணும், கிட்னாப் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம ஜங்குக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல வியோட பழைய ஃப்ரெண்ட்ஸை தான், யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஜேகேவை பார்க்குறாங்க. ஹே ஜேகே,
நீ என்ன இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்குறானுங்க. பார்த்தா நம்ம ஜேகே கையெல்லாம் டாட்டூ போட்டு அக்கா மாஃபியா மாதிரி இருக்கான். என்ன ஜேகே நீ மியூசிக்லாம் பண்ண போறேன்னா, நான் எப்படி மியூசிக் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னால் அதெல்லாம் நான் செய்யணுன்னு இருக்கா? எங்க உங்கள் ஃப்ரெண்டு இப்போ நல்லா இருக்கார்ல அப்படின்ற மாதிரி கேட்குறானா? ஏன் அவனுக்கு மேரேஜ் ஆகி குழந்தலாம் இருக்கா, நல்லா தான் இருக்கான். ஆனால் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி எடா பேசிட்டு போகிறான். அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, இவன் எவ்வளோ நல்ல பையனாக இருந்தான், இன்னசென்ட்டாக இருந்தான், இப்போ என்ன இப்படி மாறி இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக இவனுங்க 2 பேரும் வீக்கு தான் கால் பண்ணுறானுங்க. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றானுங்களா. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறானுங்க, என்னடா ஜேக்கும் அப்படி மாறிட்டான், பார்க்கவே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக சொல்லப்போனால் செம்ம மாசாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கானுங்களா. வீயில் அவன் எப்படி இருந்தான் எனக்கு என்ன அப்படின்றான். ஏய் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க யூனிவர்சிட்டியில், இப்போ என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க? அவனும் ஏதோ நான் நல்லா இல்லை அப்படின்ட்டு போனான், ஒன்றுமே புரியல அப்படின்றானுங்களா. அது இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்றானா. ஏய் நீ உண்மையாலுமே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறானுங்க. நான் நல்லா இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறுத்தவே இல்லையே, ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் பயங்கரமாக வளர ஆரம்பிக்கிறான். எனக்கு ஜேகேவை பிடிக்கும், நான் ஜேகேவை தான் லவ் பண்ணேன், ஜேகே தான் அப்படின்னு நினச்சேன், ஜேகே தான் என்னை பார்த்துப்பான்னு நினச்சேன், அவன் கூட தான் எல்லாம் நினச்சேன், கடைசியில் ஜேகே என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்கானா. இதை நம்ம ஜேகேவும் கேட்டுட்ருக்கான். சொல்ல போனால் நம்ம வீக்கு பின்னாடி தான் ஜேகே உட்காந்துருக்கானா. நம்ம ஜேகே ஒரு மாதிரி அவனுக்கே கஷ்டமாகிடுது. அப்போது நம்மளை இன்ன வரைக்கும் நினச்சிட்டு தான் இருக்கானா, அப்புறம் ஏன் மேரேஜ் பண்ணான், எதுக்கு குழந்த அப்படின்லாம் கேட்டால் அவன் ஒரு மாதிரி இன்னும் வெக்ஸ் ஆகிடுறான். ஸோ அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு வரானா. ஐயையோ நம்மளும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம், வீயும் பண்ணியிருக்கான், இப்போ யார் வீயை கொண்டு போய் விடுவோம் அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. அவ்வளோதான் குடிக்கலான்னு போன ஜேகே அப்படியே கீழே வச்சுட்டு திரும்புகிறான். இவனுங்க 2 பேரும் அவனுங்களும் குடிச்சிருப்பானுங்களா. ஸோ சொன்ன எதையுமே அவனுங்களும் கேட்டிருக்க மாட்டானுங்க. ஸோ அப்படியே அவனுங்களும் மயங்கியிருப்பானுங்களா. நம்ம வீயை மட்டும் அழகாக ஜேகே அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஜேகே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் வீ இல்லாமல். ஸோ அந்த கோவத்தெல்லாம் காட்டணும் இல்லையா, அதுக்காக வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அப்படியே வீயை கட்டி போட்டு வச்சிடுறான். நம்ம வீயுமே லைட்டாக தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலாகவும் அப்படியே எந்திரிக்கிறான். தலை வலிக்குது, என் கை என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். பார்த்தா கட்டி போட்டிருக்காங்க. யார் அது என்ன இப்படி கடத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறான். யாருமே இல்லை. அந்த டைமில் ஒரு வாய்ஸ் கேட்குது. என்ன எழுந்துட்டியா, நீ எழுந்துப்பன்னு தான் வெயிட் பண்ணேன், பரவாயில்லையே இவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடித்தோம் எழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். யாரு நீ, என்னை எதுக்கு இப்படி கடத்தி வச்சுருக்கேன்னு கேட்குறானா. யாரு நீயா, நீ என்னை பார்த்தா இன்னும் ப்ரோக் ஆகிடுவ அப்படின்றான். ஹே யாரு நீ, ஓ வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்றான். பக்கத்தில் வந்து அவனோட சின் இருக்கு இல்லையா அப்படி மேலே தூக்கி பார்த்து, இப்போ சொல்லு உனக்கு என்னை பார்த்தா யாருன்னு தெரிலையா அப்படின்னு. ஜங்குக், ஆமாம் நான் உன் ஜங்குக் தான், ஆனால் உனக்கு தானா தேவையில்லையே அப்படின்றானா. ஹே எனக்கு மேரேஜ் ஆகி குழந்த இருக்குன்னு நான் சொன்னேன்ல, இருந்தா என்ன, நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு மேரேஜே ஆனாலும் ஒன்றை நான் பார்த்துப்பேன், ஏன் குழந்தையே இருந்தாலும் சரி ஒன்று நான் தூக்கிட்டு வந்துடுவேன், ஒன்றை நான் விடமாட்டேன், நீ எனக்கு தான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அது வந்து ஜேகே நீ சும்மா ஏதோ சொல்கிறேன்னு நினச்சேன். எப்படி உன் விஷயத்தில் நான் எப்படி சும்மா சொல்லுவேன், உன் விஷயம் எனக்கு அது ரொம்பவே முக்கியமான விஷயம், சொல்லப்போனால் நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவன், உன் விஷயத்தில் நான் அப்படி நடந்துக்க மாட்டேன், நீ என்னோடவன் எனக்கானவன், நீ எப்படி இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்கலாம், நீ மேரேஜ் பண்ணுற அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா நான் அப்போயும் உன்னை தூக்கிட்டு வந்திருப்பேன், ஆனால் அது எனக்கு தெரியல பார்த்தியா, நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் நீ லவ் பண்ணலான்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுன்னு. ஏன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது வளரிருப்பான், எனக்கு இந்த பொண்ணை மேரேஜ் பண்ண விருப்பமே இல்லை, ஆனால் ஃபேமிலியில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, எங்களுக்கு இப்படி குழந்தையும் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பியிருப்பான். அதை தான் ஜேகே இப்போ சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், அவள் கூட எனக்கு என் குழந்தையும் பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இல்லை ஜேகேன்றானா. எப்படி, ஆனால் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேனே, நான் எப்படி உன்னை விடுவேன், இங்கே பாரு நீ என்னோட எக்ஸ் லவர், ஆனால் நம்ம எக்ஸ் ஆச்சே, எதுக்கு திரும்ப இப்படி பண்ணணும்னு கேட்குறான். அப்படியா, நீ என்ன அப்படி நினச்ச, ஆனால் நான் அப்படி ஒன்று நினைக்கலையே,
எக்ஸோ இப்போ நீ தான் எனக்கு எல்லாமே வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அழுகையும் வேற வருது. நீ இப்போ அலறியா? நான் கிஸ் பண்ணி நீ அலறியா அப்படின்னு கேட்குறானா. வி எதுவுமே பேசல, டைட்டாக கண்ணை மூடிக்கிறான். வி, நீ எதுக்கு அழுவுற? நான் பண்ணனால அழுவுறியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறானா. எதுவுமே பேச மாட்டான். உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் கட்டி போட்டு அங்கே மறுபடியும் போயிடுறான். இங்கே அப்படியே நம்ம வியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் நம்ம வியை நினச்சிட்டு என்ன அவர் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு நான் வியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி காலையிலேருந்து எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்குமே போய் பார்க்குறாங்க. அந்த வியோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க. அவன் இப்போ தான் எழுந்துக்கிறான். என்னம்மா நீ கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை வி இன்னும் வீட்டுக்கே வரல, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இவங்கள நான் வியை நேற்று பாரு கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறம் இங்கே நான் வந்துட்டேன், வி எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதனால் வி ஒய்ஃபு கஷ்டமாகிடுது. பார் ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நேற்றுலேருந்து காணோம், லாஸ்ட்டாக பாருக்கு தான் வந்தாங்க, யார் கூட போனாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியணும், சிசிடிவி கேமரா காட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுமே காட்டுறாங்க. பார்த்தா யாரோ ஒரு பையன் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் மாஸ்க் போட்டிருக்கான், கேப்பும் போட்டிருக்கான், அடையாளம் தெரில. அவ்வளோதான், என்ன பண்ணுறதுனே தெரில. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிருக்கு. இதை நினச்சிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் வர வண்டியை பார்க்காம விட்டுடுறாங்க. அவ்வளோதான், அப்படியே மோதி ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த இடத்துலையே அவங்க வீண் புலம்பிட்டு இருக்காங்களா. வந்து பார்க்குறவங்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. பட் போகிற வழியிலேயே உயிரும் போயிடுது. இந்த நியூஸ் அப்படியே அதான் பரவுது, நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குமே பார்க்குறேன். இது வியோட ஒய்ஃப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீக்கிட்ட வந்து காட்டுறான். உன் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, இதுக்கப்புறமாச்சும் என் கூட இருப்பியான்னு. நம்ம வீக்கு அவ்வளோதான். இவ்வளோ நாளாக ஜேகே ஓகே அப்படின்னு தான் நினச்சிருப்பான். மனசே வெறுத்துருது. நீ இவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பான்னு நினச்சி பார்க்கல ஜேகே. என் ஒய்ஃபு இறந்து போயிட்டான்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற. அவள் என்னை தேடி தான் வந்திருப்பா பாரு, அந்த பார் சைடு தான் வந்திருக்கா. என்னால் தான் இப்படி ஆயிருக்கு. நீ எனக்கு கிட்னாப் பண்ணாமல் இருந்தா அவள் உயிரோடு இருந்திருப்பாள்ல அப்படின்றானா. அவங்க உயிரோடு இருந்திருந்தா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பீங்கள்ல, அதை நான் பார்த்துட்டு கஷ்டப்படணுமா அப்படின்னு ஜேகே கேட்குறான். நீ கஷ்டப்படு படாமல் போ. இப்போ எனக்குன்னு இருந்த என் குழந்தை அம்மா இப்போ இல்லாமல் போயிட்டா, என் குழந்தை வளர்ந்த அம்மா எங்கே அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு கொன்னால தான் எல்லாமே, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்றானா. நீ என்னை வெறுக்கிறியா? அப்போ கண்டிப்பாக நான் உன்னை இங்கே விட மாட்டேன். நீ என் கூட தான் இருந்தாகணும். அந்த குழந்தை தானே, அதுவும் அம்மாவை பார்த்துட்டு போகிறாங்க. இல்லை அந்த குழந்தையும் வேணும்னா சொல்லு, நான் இங்கே தூக்கிட்டு வந்துடுறேன். ஆனால் உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்றானா. நான் உன்கிட்ட பேசணும், எங்கே போகிற அப்படின்னு கேட்குறானா. அதை உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அண்ட் தென் அந்த கயிறு இருக்கு இல்லையா, எப்படியோ கஷ்டப்பட்டு கலட்டிடுறான். மேலே பார்க்குறான், வழி இல்லை. இந்த சைடு பார்க்குறான், பூட்டி இருக்கு. அங்கே ஒரே ஒரு விண்டோ மட்டும் இருக்கா, அதை உடச்சிட்டு வெளியே குதிச்சு போகிறான். ஒரு வாய்ஸ் கேட்குது, இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிற என்னை விட்டு அப்படின்னு. நான் நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே திரும்புகிறான். நான் வேணாமா, என்னை விட்டு நீ போகணுமா அப்படின்னு கேட்குறானா. அது ஆமாம் போகணும், எனக்கு நீ வேணாம் அப்படின்றானா. ஆனால் எனக்கு நீ வேணுமே, நான் உன்னை எப்படி விடுவேன்? சரி, இப்போ நீ ஒருத்தவங்கள பார்க்க போகிறல்ல, ஃப்யூனரலுக்கு தானே போகிற, போயிட்டு வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு 2 hours தான் டைம் அப்படின்றானா. நம்ம அங்கேருந்து கிளம்புனா போதுன்ற மாதிரி வேகமாக போகிறான். போயிட்டு ஃப்யூனரெல்லாம் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப அழுகுறான். அம்மா அப்பாலாம் திட்டுறாங்க, உன்னால தான் உன்னை தேடி போய் தான் இப்படி ஆச்சுன்னு. வீர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, என்னாச்சு எங்கே தான் போனா, உன்னை தேடிட்டு இருந்தாவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எல்லாம் என்னால் தானா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். நம்ம ஜேகே காரில் உட்காந்து பார்த்துட்ருக்கான். சொல்லப்போனால் ஜேகே கையில் ஒரு குழந்த இருக்குது. இப்போ திரும்பி என் குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறானா. அப்போ தான் எல்லாம் குழந்தைய தேடுறாங்க, குழந்தைய காணோம். வீக்கு புரிஞ்சிருது, இந்த ஜேகே பையன் தான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு. ஸோ மறுபடியும் அங்கேருந்து போகிறானா. போகிற வழியில் எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்க, வா வா காரில் வந்து ஏறு அப்படின்றானா. ஹே, நீ என் குழந்தை ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்குறானா. குழந்தைய போய் நான் எப்படி ஏதாவது பண்ணுவேன்? நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு தேவை நீ. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பட் குழந்த நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என் குழந்தை எங்கேன்னு கேட்குறானா. காருக்குள்ளே வா, உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு காரை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுறான். பார்த்தா ஜேகே கையில் தான் குழந்தை இருக்குது. வேகமாக குழந்தைய வாங்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறானா. டோரை க்ளோஸ் பண்ணிடுறான்.
காரையும் வேகமாக வர ஸ்டார்ட் பண்ணிடுறான். குழந்தை கையில் இருக்குது, எங்கேருந்து குதிப்பான். அதனால அப்படியே உட்காந்துருக்கான். ஏன் ஜேகே இப்படி பண்ணுற, உனக்கு என்னதான் வேணும், தயவு செஞ்சு என்னையும் குழந்தைய விட்டுரு, ஆல்ரெடி என் ஒய்ஃபை கொன்னது பத்தலையா அப்படின்றானா. நான் உன் ஒய்ஃபை கொல்லவே இல்லையே, நான் கொன்னே நீ நினைக்கிறியா செல்லம் அப்படின்னு கேட்குறானா. செல்லம்மா இப்போல்லாம் என்னை கூப்பிடாத, நீ ஒரு கொலைகாரன் அப்படின்றானா. நான் கொலைகாரனா, நான் என் கையால் கொன்னனா, நான் கொன்னனா அப்படின்னு கேட்குறானா. நீ உன் கையால் கொல்லலை, ஆனால் நீ தான் கொன்ன அப்படின்றான். எதை வச்சு சொல்கிற, நீ தானே என் ஒய்ஃபை என்னை கடத்திட்டு வரவன் தானே, அவள் என்னை தேடி வந்தா, அதனால தானே அவள் செத்து போனான். இல்லையே, நான் உன்னை கடத்திட்டு போனேன், ஆனால் உன் ஒய்ஃபு இந்த அளவுக்கு தேடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பரவாயில்லையே, உன் ஒய்ஃபும் உன் மேலே லவ்வாக தான் இருந்திருக்காங்க, ஆனால் அவங்க எக்ஸு, நான் தான் இப்போ உன்னோட லவ்வர், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட், புரியுதா. இனிமே இவ நம்மளோட குழந்த, நம்ம பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நீ என் கூட மட்டும் இருந்தால் போதும் வி அப்படின்றானா. வீக்கு என்ன பேசுறதுனே புரியல, அழுகழுகியாக வருது. என் ஒய்ஃபை இப்படி பண்ணிட்டான், ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு. இவன்கிட்ட பேசிட்டு வந்தான் இல்லையா, அந்த இதில் இவன் எந்த சைடு போகிறான்றதே நம்ம வி மறந்துடுறான். சொல்லப்போனால் வி ஒரு இடத்துல கடத்தி வச்சுருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகல, இப்போ வேறு ஏதோ பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அம்மா இப்போ நீ என்னை எங்கே கூப்பிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறானா. அது நீ, நான், நம்ம பாப்பா, நம்ம 3 பேர் மட்டும் தனியாக இருக்கலாம், அதுக்கான இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஜேகே நீ பண்ணுறது தப்பு, என்னை தேடி போலீஸ்லாம் வந்தால் நீ என்ன பண்ணுவ. அதெல்லாம் வரமாட்டாங்க, ஏன்னா நான் அப்படி ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றானா. நம்ம வியோட ஹேண்ட் ரைட்டிங் தான் நம்ம ஜேகேக்கு தெரியுமே. ஸோ வி எழுதுகிற மாதிரி அந்த லெட்டரில், என் ஒய்ஃபை என்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நானும் என் குழந்தையும் என் ஒய்ஃப் இல்லாத இந்த ஊரில் வாழ மாட்டோம், வெளியே போய் நாங்கள் ஹாப்பியாக வாழ்ந்துக்கிறோம், இங்கே இருக்க இருக்க என்னோடய ஒய்ஃப் ஞாபகம் தான் எனக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பானா. இதெல்லாம் அப்படியே சொல்கிறான். நம்ம வீக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை, ஏன்டா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜேகே நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்றானா. அப்படியா, எந்த அளவுக்குன்னு கேட்குறான். நான் எந்த அளவுக்கு எனக்கு மேரேஜ் வேணாம், நீ மட்டும் வேணும்னு நினச்சினோம், சொல்லப்போனால் எந்த அளவுக்கு நான் உன்னை முன்னாடி லவ் பண்ணணும், அந்த அளவுக்கு நான் இப்போ உன்னை வெறுக்கிறேன் அப்படின்றானா. நீ என்னை முன்னாடி லவ் பண்ணியா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஏன் அப்படி கேட்குற. ஆமாம், என்னை லவ் பண்ணியிருந்தா நீ ஏன் என்னை விட்டுட்டு போகிற, ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்க போகிற, நான் உன்கிட்ட பேசாமல் இருந்தேனா அப்படின்னு வி கேட்குறான். இவங்க 2 பேர் போடுற சண்டையில் குழந்தை அழ ஆரம்பிக்குதா. ஸோ நம்ம ஜேகே தான் காரை நிப்பாட்டிட்டேன், குழந்தைய கூடுன்னு சொல்லிட்டு அந்த பால் டப்பா இருக்கு இல்லையா, அதில் குழந்தைக்கு பால் வச்சுருப்பான், அதை கொடுத்துட்ருக்கான். கொடுத்துட்டு, உன் அப்பா ரொம்ப மோசமாக நடந்துக்கிறார்ல, அம்மா நான் உன்னை பார்த்துக்கிறேன் சரியா, உன்னை அழவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தாளாட்டிகிட்டு இருக்கான். அந்த குழந்தையுமே அப்படியே குடிச்சிட்டு ஜேகேவே பார்த்துட்ருக்கா. வீக்கு தான் என்னவ பண்ணுறான் லூசு மாதிரி, இப்போ எதுக்கு இவனை இவன் அம்மான்னு சொல்லிக்கிறான். ஜேகே நீ சைக்கோவா என்ன அப்படின்னு கேட்குறானா. நான் சைக்கோலாம் இல்லை, நானும் ஒரு ஹியூமன் தான், எனக்கும் லவ்வுன்னு இருக்குல்ல. இன்னொன்று சொல்லிட்டா, என்னை வேணான்னு சொல்கிறவங்கள பரவாயில்ல நல்லா வாழ்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் நல்லவனும் இல்லை, என்னை விட்டு போயிட்டா அவனை நான் பழி வாங்கணும், அவனை கொல்லணும் அப்படின்ற லெவலுக்கு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவனும் இல்லை. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன் வி, அதனால தான் நான் உன்னை பார்த்துக்கணும்னு நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ சொல்லு, நான் உன்னை லவ் பண்ணலையா. நம்ம வீக்கு தான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, இவன் உண்மையாலுமே சைக்கோவாட்டிருக்கு அப்படின்னு. ஹே ஜேகே நான் உன்னை தெரியாதனமாக முன்னாடி பார்த்துட்டேன், தெரியாதனமாக உன்னை லவ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நானும் என் குழந்தையும் வாழணும் அப்படின்றானா. ஜேகேல சிரிச்சுட்டே, இதுக்கு முன்னாடி நீயும் உன் ஒய்ஃபும் உன் குழந்தையும் வாழணுன்னீங்க, ஆனால் இப்போ நிலமையை பார்த்தியா, இப்போ நீயும் உன் குழந்தையும் அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடு அப்படின்னு வீத்திட்டுறானா. இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ, நான், அப்புறம் நம்ம 2 பேர்த்தோட அந்த குழந்த, நம்ம 3 பேரும் ஒன்றா வாழ்வோம் ஓகேவா அப்படின்றானா. எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, உன் கூட வாழணும்னு அவசியமும் இல்லைன்றானா. இதுக்கப்புறம் பேசாதன்னு சொல்லிட்டு செல்லோ டாப்பை எடுத்து வாயில் ஒட்டி விட்டுடுறான். வீட்டுக்குமே கூப்பிட்டு போகிறான். இப்படியே கொஞ்சம் டேஸ் ஆகுது. நம்ம அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அவளை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறான் ஜங்குக்கு. நம்ம வி தான் குழந்தைக்காகவாது இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இருந்துகிட்ருக்கான். ஜேகேல நான் வெளியே போய் திங்ஸ் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு வியோட கையை நல்லா கட்டி போட்டு குழந்தைய தூக்கிட்டு போகிறான். இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு, நான் கையை கட்டி போடாமல் இருந்தால் வெளியே தப்பிச்சு போயிடுவேன், வெளியே போனால் என் குழந்தைய எப்படியாவது யார்ட்டையா சொல்லி காப்பாற்றிடுவேன்ட்டு என்னை கட்டி போட்டு போகிறான், அதுவும் குழந்தைய தூக்கிட்டு அப்படின்ட்டுருக்கு. தென் நம்ம ஜேகே கூட முன்னாடி இந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இவன் நினைக்கும் போதே கரெக்டாக அவங்க ஒய்ஃப் இறந்தது வர ஞாபகம் வருதா, அதனால கஷ்டமாக இருக்குது. அந்த ஜேகே வீட்டுக்கு வரானா, வந்ததுக்கப்புறம் வீச்செல்லாம் வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றான்.
குழந்தைய அழகாக பார்த்துக்கிறேனா இதனால் வீக்கு ஒரு மாதிரி நம்ம ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் வருது. ஏன்னா முன்னாடியும் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? பட் அந்த பொண்ணு இறந்தனால மட்டும்தான் இப்படி பிடிக்காம அந்த மாதிரி இருக்கான். ஜேகேல மனசுக்குள்ளேயே நீ என்னை வெறுக்கிறேன்னு தெரியும் ஆனால் என் மேலே கொஞ்சம் லவ் உனக்கு இருக்குல்ல, அது போதும். அதனால தானே இப்போ அமைதியாக இருக்க. அப்போ மனசுக்குள்ளேயே நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணியிருக்க, ஆனால் நான் உன்னை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். நான் என் அப்பா அம்மா கிட்ட தைரியமாக பேசியிருந்தா இந்நேரம் நம்ம ஒன்றா இருந்திருப்போம். இனிமேல் இந்த அளவுக்கு இறங்கி போயிருக்க மாட்டல, அந்த பொண்ணு லைஃப்பும் சேஃபாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். 2 பேருமே அழுதுகிட்டே ஒருத்தர் பார்த்து கண்ணை இப்படி மூடிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட மை எக்ஸ் லவர் நம்ம டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.